சொல்லுங்க. சரி, ஆண் பிள்ளைக்கு யாரும் இல்லை, பெண் பிள்ளைகள் இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தில் அவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க, எங்களுக்கு அப்படி ஒரு துறவு இருக்கிறது, தாய் தகப்பனை நாங்கள் தான் பார்த்துக்கொள்கிறோன்னா அது விஷயம் வேறு. நான் சொல்கிறேன், ஆண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி நடக்குது. வேணுன்னே பொய்யா சொல்லி புருஷன் மேலே இல்லாதெல்லாம் சொல்லி அந்த மனுஷனையும் நாடக நடிகனை மாற்றி இந்த மனுஷனை கொடுமை பண்ணுறான், காசு இல்லைன்னா இது பண்ணுறான், சரி அழுதுன்னா பிலிஸ்த பெண்ணுடைய அந்த சுபாவ கலைகளே இருக்கும். வசனத்துக்கு விரோதமாக போகிற பொழுது என்ன நடக்கும்? புருஷனுடைய கவனம் திரும்பிடும், வேற எவ பின்னாடியாது. ஆமாம், ஒன்று வசனம் பொய்யா இருக்கணும், இல்லை நீங்கள் நடக்கிற வாழ்க்கை மெய்யா இருக்கும். எது பொய் எது மெய் என்று உங்களுக்கே தெரியும். சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, குமார்த்தியே கேட்க மாட்டேன். அதுக்கு அவங்க பல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான், பல வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, என் ஸ்கூலே இல்லையா எங்கேயுமே, இல்லைன்னா ஆலயத்தை வழி போடுவான், ஆலயம் பக்கத்தில்